இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில காரியங்கள் வாய்க்காமையே இருக்கும். நீங்கள் அதுக்காக நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க. மனசில் ஒரு பாரம் இருக்கும். இது எப்படி நமக்கு வாய்க்கும், எப்படி நம்ம இந்த காரியத்தில் வெற்றி பெறுவோம், ஏன் நமக்கு இவ்வளோ சோதனை, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இன்றைக்கி இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக தேவன் சொல்லுகிற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, கர்த்தரை நாம் தேடணும் அப்படின்னா நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணுறாராம். இங்கே நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தில் உசியா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான் அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது. மனதிணங்கி தேவனை தேடினானா. அவன் தேவனை தேட 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 தேவன் அவனுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரியான காரியங்கள் அப்படின்னா, அவன் எல்லா யுத்தங்கள்லையும் ஜெயித்தான். பெலிஸ்தியர்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சு அதில் ஜெயிக்கிறான். அவன் ஜெயிக்கும்போது தேவன் அவனுக்கு துணை நின்றார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். அப்புறம் அவன் மிகவும் பலம் கொண்டான் அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது. இன்னும் நிறைய கோபுரங்கள் எல்லாம் கட்டி அவைகளை பலப்படுத்தினான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் அவனுடைய கீர்த்தி எல்லா பக்கமும் பரவிச்சு தான். அவங்கிட்ட யுத்த வீரரின் சேனைகள் இருந்துதான். அவங்களுக்கான எல்லா ஆயுதங்களையும் அவனே செய்தானான். அதுக்கான இயந்திரங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணி வச்சிருக்கிறான். இப்படி அவனுடைய புகழ்ச்சி கீர்த்தி வெகு தூரம் பரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அவன் பலப்பட மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று அப்படின்னு இருக்குது. இப்போது இது எல்லா காரியங்களுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, தேவனை அவன் தேடினது மட்டும்தான். தேவனை தேட தேட அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட்டுச்சு. தேவன் அவனுக்கு பலத்தை கொடுக்குறாரு, கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுக்குறாரு, நிறைய சேனைகளை கொடுக்குறாரு. இன்றைக்கு இதை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அது வாய்க்கப்படணும், அதில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தேவனுடைய பாதத்தில் உட்காருங்க. எப்படி மரியாள் நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாலோ அதே மாதிரி அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை தேட 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 தேவன் அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா தெரிந்தெடுத்து இந்த பிள்ளைகளை இதை கேட்க வைத்திருக்கீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க போட்டிருக்கிற அத்தனை ரிக்வெஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. அம்மேன். உண்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் வெறுமையாய் திரும்ப அனுப்ப போகிறதில்ல ஏசப்பா. அம்மேன். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் மாத்திரம்தான்ப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, எங்களை வழி நடத்துகிறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, நேசிக்கிறீங்கப்பா. நாங்கள் உண்மை புகழுகிறோமாப்பா, உண்மை போற்றுகிறோமப்பா. அம்மேன். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோமப்பா. இந்த வானம் பூமி நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் படைச்சிங்க ஏசப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படிப்பா. அம்மேன். எவ்வளவு பெரிய தேவனப்பா. ஆனால் எங்கள் மேலே நோக்கமாக இருக்கீங்கப்பா. எங்கள் மேலேப்பா எங்களை நீங்கள் கனமேற பெற்றவர்களாக பார்க்குறீங்கப்பா. அம்மேன். உமக்கு நாங்கள் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கிறோம்ப்பா. அம்மேன். நன்றி செலுத்துகிறோமப்பா. எவ்வளவு பெரிய தேவனப்பா. அமேன். சகலத்தையும் வார்த்தையால் சிருஷ்டித்த உமக்கு அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த உமக்கு நாங்கள் பிரியமானவங்களாக இருக்கிறோம் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரமாப்பா. அமேன். வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை நினச்சி அப்பா வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கி உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அவங்களால நிம்மதியாக தூங்க முடியலப்பா. அமேன். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் திரும்ப திரும்ப அவங்கள வேதனைப்படுத்தும் அப்பா இந்த
பிரச்சனையிலேருந்து நீங்கள் அந்த பிள்ளைகளை வெளியே தூக்கி வருகிறமைக்கு நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை தேட போகிறோம்ப்பா. ஆமேன். உம்மை தேட தேட மற்ற எல்லாமே எங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளும் நாங்களும் அப்பா ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்ப்பா. ஆமேன். டெய்லி அப்பா நாங்கள் ஒரு டைமை ஒதுக்கி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து உம்மை தேட போகிறோம்ப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாட போகிறோம் ஏசப்பா. அதனால் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கப்படுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. வேதத்தில் பார்க்குறோம், மோசே அப்பா உங்ககிட்ட வந்து பேசி முகமுகமாய் பேசி ஆமேன் அவன் அவ்வளோ ஜனங்களை வழி நடத்துகிற விஸ்டமை ஞானத்தை பெற்றான்ப்பா. எவ்வளவு கடினமான காரியம். ஒவ்வொரு மக்களும் எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் செய்யும்போது ஞானமாக அந்த பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய அப்பா அபரிதமான ஞானத்தை நீங்கள் மோசேக்கு கொடுத்தீங்கப்பா. ஆமேன். அவன் செய்யும் எல்லா காரியங்களும் வாய்க்க செஞ்சீங்கப்பா. அதே மாதிரி அப்பா தாவீது எவ்வளவு பிஸியாக இருக்கும் போதும் அப்பா அவன் உண்மை தேடுறத நிறுத்தவே இல்லைப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதும், சவுலுக்கு பயந்து காடு மேடு அலையும் போதும், ராஜாவாக இருக்கும் போதும், எல்லா நேரத்துலையும் தேவனை தேடுறத மட்டும் தாவீது நிறுத்தவே இல்லை. அதனால தான் இப்போ உங்களுக்கு மிகவும் சிநேகிதனாக இருதயத்துக்கு பிடிச்சவனாக இருந்தான். ஆமேன். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எந்த மாதிரியான நெருக்கமாக இருந்தாலும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து நின்றாலும் அப்பா நாங்கள் உண்மை தேட போகிறோம் அப்பா. அமேன். அந்த குறிப்பிட்ட டைமில் அப்பா நாங்கள் வந்து உட்கார்ந்து அப்பா உங்களுடைய பிரசன்னத்தை தேடி நாட போகிறோம் அப்பா. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும்பா. எவ்வளவுதான் நாங்கள் சுயமுயற்சினால் செய்தாலும் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உலக பிரகாரமான நிறைய பிரச்சனைகள் இருக்குதுப்பா. அது எல்லாத்தையும் எங்களை விட்டு விலக்கி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும்பா. அமேன். உடைய பிரசன்னத்தில் அமர அமேன். ஸ்தோத்திரமப்பா. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. அமேன். ஸ்தோத்திரமப்பா. இங்கே உசியா ராஜா தேவனுடைய பிரசன்னத்தை தேட தேட அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட்டுச்சுன்னு வேதத்தில் பார்க்குறோம்ப்பா. அமேன். ஸ்தோத்திரமப்பா. இன்றைக்கு அப்பா பிரச்சனைகளின் மத்தியில் வேதனையோடு அப்பா இருதயம் முழுவதும் வலியோடு கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அமேன் நீங்கள் பேசுகிறீங்கப்பா. அதுக்காக நன்றி. நீங்கள் ஆறுதல் செய்ய போகிறீங்கப்பா. அவங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண போகிறீங்கப்பா. அமேன். வீட்டு பட்டாவாகட்டும், பிள்ளைகளின் வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை வாக்கியமாக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ள சமாதானமாக இருக்கட்டும், ஏதாவது நோயிலிருந்து விடுதலையாக இருக்கட்டும், கடன் அடைக்கப்படட்டும் அப்பா, பொருளாதார தடைகள் உடைக்கப்படுறதா இருக்கட்டும், என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும், வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அவங்களுக்கு உள்ளே இருக்கிற மன பிரச்சனையாக இருக்கலாம், அந்தரங்க பாவத்திலேருந்து எப்படிடா விடுதலை பெற போகிறேன்னு அப்பா எத்தனை முறை முயற்சி பண்ணியும் என்னால் இந்த அடிமை பழக்கத்திலேருந்து வெளியில் வர முடியலையே, இப்படிலாம் நினச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் காரியங்களையும் இன்றைக்கு நீங்கள் வாய்க்க பண்ணுறீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கூடையும் நீங்கள் இப்பொழுது பேசுகிறீங்கப்பா. இந்த மெசேஜ், இந்த ஜெபம் இந்த பிள்ளைகளுக்கு நேராக போய் இருதயத்தில் 100 மடங்கு பலன் கிடைக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேசப்பட்ட வார்த்தைகளாக இது அவங்களுக்கு ரீச் ஆகணும்ப்பா. அமேன். ஆவியானவர்களுக்கு உதவி செய்யட்டும்ப்பா. அமேன். அவங்க இருதயத்தில் அப்பா இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் உண்மை தேடுவதற்கு அமேன் உடைய பிரசன்னத்தை நாடுவதற்கு அவங்க இருதயத்தில் ஒரு வாஞ்சியை உண்டு பண்ணுங்கப்பா. சூழ்நிலைகளை சாதகமாக்குங்கப்பா. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் பிள்ளைகளை மேற்கொண்டு அதை தடை செய்யாதவாறு அப்பா ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்யட்டும்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இன்றைக்கு வாய்க்கப்பட போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஒரு வளர்ச்சி, இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகணும்ப்பா. ஏதோ கணக்கால் அளவுலையே இருக்காமல் அடுத்து இன்னும் தேவனுக்கு பக்கத்தில், இன்னும் தேவனை அறிகிற அறிவில் இந்த பிள்ளைகள் வளர உதவி செய்யுங்கப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகளுக்கு சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் இவர்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும்
உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.